ஒரே படத்துக்கு ஏஆர் ரஹ்மானும் இளையராஜாவும் இசையமைச்சிருக்காங்க. அது என்ன படம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு வீடியோல பார்ப்போம். தமிழ் சினிமால புகழோட உச்சியில இருந்த இசையமைப்பாளர்கள் பட்டியல்ல முதலிடத்துல இருக்கவர் இளையராஜா. 1976ல வெளியான அன்னைக்கிளி படத்தின் மூலமா இசையமைப்பாளரா அறிமுகமான இளையராஜா, அதுக்கப்புறம் 15 வருஷத்துக்கும் மேலா தமிழ் திரையுலகத்துல தனக்குன்னு ஒரு இசை சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனார். இளையராஜாவோட இசை ஆதிக்கத்தை எதிர்த்து நிற்க முடியாம பல திறமையான இசையமைப்பாளர்கள் தமிழ் சினிமால காணாமலே போனாங்க. இந்த நிலைமையில 1990ரோட தொடக்கத்துல ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒருத்தர் ரோஜா அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமால இசையமைப்பாளரா அறிமுகமாறாரு. அறிமுகமான முதல் படமே தேசிய விருது வாங்கினது மட்டும் இல்லாம படத்துல ஏஆர் ரஹ்மானோட இசை பெரிய அளவுக்கு பேசப்படுது. அதே நேரத்துல இளையராஜா இசையமைச்ச படமான தேவர் மகன் படமும் தேசிய விருது பட்டியல்ல இருக்கு. கடுமையான போட்டிக்கு நடுவுல ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஏஆர் ரஹ்மான் தேசிய விருது வாங்கினார். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பாளரா தமிழ் சினிமால அறிமுகமாறதுக்கு முன்னாடியே இளையராஜா கிட்ட கீபோர்ட் பிளேயரா வேலை பார்த்தாரு அப்படிங்கிறது தான். இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் 2 பேரும் ஒரே படத்துக்கு இசையமைச்ச விஷயம் அரிதான ஒரு விஷயம். அதுக்கு சிறந்த உதாரணமா இருக்க படம் காதலுக்கு மரியாதை. விஜய், ஷாலினி நடிப்புல வெளியான இந்த படத்தை முதல்ல இயக்குனர் ஃபாசில் மலையாளத்துல தான் எடுத்திருந்தாரு. மலையாளத்துல பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சதுனால இந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்றாங்க. தமிழ்ல ரீமேக்கான காதலுக்கு மரியாதை படத்துக்கு இளையராஜா இசையமைக்கிறாரு. படத்துல இருந்த பாட்டு எல்லாமே ஹிட். மலையாளத்துல இருந்து தமிழ்ல ரீமேக் ஆகியும் பெரிய ஹிட் ஆனதுனால இதே படத்தை ஹிந்தில டோலி சஜாக்கி ரஹ்னா அப்படிங்கிற பேர்ல ரீமேக் பண்றாங்க. ஹிந்தில ரீமேக் ஆன இதே காதலுக்கு மரியாதை படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சு ஹிந்தில ரீமேக் ஆன காதலுக்கு மரியாதை படத்துல இருந்த எல்லா பாட்டுமே ஆல் ஓவர் இந்தியா பூராவும் நல்ல வரவேற்படையுது. ஒரே கதைக்களத்தை அடிப்படையா வச்சு உருவான படங்களுக்கு இளையராஜாவும் ஏஆர் ரஹ்மானும் இசையமைச்சது தமிழ் சினிமா வரலாறுல அரிதான ஒரு விஷயம். அதுக்கு மட்டும் இல்லாம காதலுக்கு மரியாதை ஹிந்தி ரீமேக் படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் போட்ட டியூன்ஸ் அப்புறம் தமிழ்ல வெளியான ஜோடி படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் யூஸ் பண்ணிட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.